வணக்கம். நம்ம சாந்தி வீடியோன்னு ஒரு இது போடுறோம். அதில் வெறும் பூஜை, நான் பட்ட கஷ்டத்தில் எனக்கு வந்த லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை பண்ணுனா நம்ம குடும்பம் நல்லா வரும். அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியான பரிகாரம். அது நீங்கள் செய்யுங்க. அதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அனுபவித்ததை, எனக்கு 60 வயசு ஆகுதா, நான் அனுபவப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கேளுங்க, சரிங்களா? இருங்க. இப்போ ரொம்ப ஒரு பண கஷ்டம், எனக்கு உடம்பும் போட்டு படுத்தி எடுத்துச்சு. அப்போது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி செஞ்சாக்க உங்கள் வீட்டில் பீரோவில் எப்பயுமே பணம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக இருந்துச்சு என்கிட்ட. அதே மாதிரி இதை நான் செஞ்சுக்கிட்டு வரவும் 2 லட்சம் பக்கம் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. டெய்லி காலையில் ஒரு 4:30லேருந்து 6 மணிக்கு ஒரு விளக்கு பொருத்தணும். அந்த விளக்கில் நான் காட்டுற அந்த பொடியை, நான் என்னென்ன போடுறேன் அதை எடுத்து அரைச்சி அந்த பொடியை மட்டும் துளியோண்டு போட்டு ஒரு துள்ளி பச்சை கற்பூரத்தை அதில் போட்டுட்டா வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். நான் அனுபவிச்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிப்பே பண்ணுங்கள். இருங்க, இப்போ நான் காட்டுறேன். கொஞ்சம் போல் கிராம்பு, கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், கொஞ்சம் போல் இது வீட்டில் லட்சுமி கடாட்சத்துக்கு பணம் குறையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கோம். இது மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கோம். எப்பயுமே பீரோவில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இது கிராம்பு, பட்டை, இந்த பட்டை பொடியை போட்டு என்ன செய்யணும், நம்ம இதை கொஞ்சம் போல் எடுத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ தீர்ந்தவுடனே நம்ம நுணுக்கிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த ஏலக்காய் பொடியை எடுத்து இதை போட்டு நல்லா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பொடியை இப்போ நான் காட்டுறேன், அரைச்சிட்டு வரேன். இது இந்த மிக்சியில் இதை போட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுறேன், பாருங்கள். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பணம் அப்படியே பீரோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். பீரோவில் கொஞ்சம் வெள்ளிக்கிழமையில் தூவி விடணும். அதை டெய்லி விளக்கில் போட்டு விளக்கேற்றணும். அதை ஒரு துள்ளி போட்டால் போதும் விளக்கில், அது வீடு ஃபுல்லாக நறுமணம் இருக்கும். இந்த பாருங்க, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை இப்போ நான் பொடி பண்ணி மிக்சியில் கொண்டு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு என்ன வாசம், அரைச்சி பாருங்கள் நீங்களும். அந்த வாசமே நம்மளுக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருப்பாள். ஏழை பணக்காரங்க யாருன்னு இல்லை, இதை செஞ்சிங்கன்னா எல்லாருமே நல்லபடியாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச டிப்ஸு நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து நான் அனுபவிச்சதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த பொடியே 1 மாதம் வரைக்கும் வரும். இது ரொம்ப பெரிய இது இல்லை. இதை வச்சுக்கிட்டோமா, இப்போ அப்படியே பாருங்கள். நான் விளக்கில் எவ்வளோ போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போது இந்த விளக்கில் நான் போடுறத பாருங்கள். இந்த இவ்வளோ பொடி தான். இந்த பொடியை இதில் போட்டு அப்படி வீடு ஃபுல்லாக நறுமணம் வரும். எத்தனை விளக்கு இருக்கோ அதில் பூரா இந்த விளக்கில், உங்களுக்கு அகல் விளக்கு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அகல் விளக்கில் போடுங்க. காமாட்சி விளக்கு இருந்தால் காமாட்சி விளக்கில் போடுங்க. எந்த விளக்கு ஏற்றினாலும் அதில் துளி போட்டால் அது அவ்வளோ நறுமணம் கிடைக்கும் நமக்கு. இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பீரோவில் கொஞ்சம் ஒரு துணியில், பச்சை துணியில் மூட்டை கட்டி துளியூண்டு மல்லிகைப்பூ வச்சு பீரோவில் வச்சு பாருங்கள். பணம் இல்லைன்னா எனக்கு பண்ணுங்க அந்த நம்பருக்கு.